கூட வந்து காவேரி போகிறத பார்த்துட்டு வந்து தாங்கவே முடியல யமுனாவால். யமுனா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து நீங்கள் எதுக்கு இப்போ போகணும், அக்காவுக்கு தனியாலாம் போக தெரியும், அவளுக்குலாம் பழக்கம் தான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இல்லை இல்லை இந்த தம்பி போகிறதால தான் அவளை அனுப்புகிறேன், இல்லை நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அதை கேட்டு அதான் வந்து ஆன்ட்டியே சொல்லிட்டாங்கல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கிளம்புறாரு. அதை பார்த்துட்டு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. சே இந்த அக்கா தனியாக போக வேண்டியது தானே, இவரு கூட தான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே காவேரியும் வந்து நம்ம நிவினும் வரதை பார்த்துட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் இங்கே வந்த காவேரி அப்படின்றாரு. இல்லை உங்களை பார்க்க தான் வந்து இப்போ எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, பரவாயில்ல காவேரி, ஏன் நிவின் இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னோடனே, இல்லை காவேரி உங்கள் கூட இருக்க தான் வந்தேன். ஏன் கூட வாமா, காவேரி ஒரு நாள்லாம் இருக்க போகிறது, ஒரு வாரம் உங்கள் கூட தான் இருக்க போகிறா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன காவேரி இதெல்லாம் அப்படின்னோடனே, வீட்டில் எல்லாம் சொல்லிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டில் வந்து இந்த மாதிரி நான் ட்ரைனிங் தான் போகிறேன், அப்படி ஒரு வாரம் அவன் வர்றதுக்கு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், அதனால் இந்த ஒரு வாரம் உங்களை நான் எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கிறேன், இந்த டைம்லலாம் வேணாம் காவேரி, நீ கன்சீவாக இருக்கல, இந்த டைமில் இங்கெல்லாம் வரக்கூடாதுல்ல, சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, என்னோட பிரச்சனை உனக்கு வந்து என்ன அதெல்லாம் வராது பிரதர், நீங்கள் கவலைப்படாதீங்க, காவேரி என்ன தான் அங்கே இருந்தாலும் மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் காவேரிக்கு, அப்புறம் எப்படி அவள் அங்கே இருக்க முடியும், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க பிரதர், எங்களை யாரும் ஃபாலோப்பும் பண்ணல, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்றார் விஜய். சரி நீங்கள் 2 பேரும் பத்திரமா இருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நிவின் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. விஜயை பார்த்தீங்களா, நான் நேற்று 2 தானே பார்த்தேன் கையில், இப்போ என்னென்னா ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள், உங்களை தனியாக விட்டுட்டு நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்றாங்க. சரி காவேரி நீ தான் வந்துட்டல அப்படின்னு சொல்லோன்னே, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவரோட வந்து எங்கெங்கே வந்திருக்கோ அந்த இடத்த எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, துணியால் வந்து வெள்ளை துணியால் அழகாக வந்து தொடச்சி ஒன்று க்ளீன் பண்ணி எடுக்கிறாங்க. அடுத்து வந்து மஞ்சளையும் வேப்பிலையும் அரைச்சி வந்து எல்லா இடமும் வந்து போட்டு விடுறாங்க. காவேரி ஒன்றும் இல்லை காவேரி, இங்கே பாருங்கள், இப்படிலாம் சொல்லாதீங்க, முதல்ல வந்து மேலே இருக்க அந்த ஷர்ட்டெல்லாம் கழட்டுங்க, இதெல்லாம் போடக்கூடாது, கிளாத் வந்து ரொம்ப வந்து அப்படியே வெளிச்சம் வர கிளாத்தாக நல்லா காற்று வர கிளாத்தை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்கிறாங்க. அடுத்து விஜய்க்கு வந்து பார்த்து எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்ருக்காங்க. இதனால் காவேரி பார்த்துட்டு அப்படியே வந்து பிரமிச்சு போகிறாரு விஜய். அடுத்து வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அழகாக வந்து தோரணெல்லாம் கட்டுறாங்க வேப்பிலையால் ஃபுல்லாகவே வந்து படுக்க மாதிரி செட் பண்ணுறாங்க. என்ன காவேரி இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இதில் தான் நீங்கள் படுக்கணும், இந்த விஷயத்தில் தான் நீங்கள் பண்ணணும் எல்லாமே பக்காவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ரெடி பண்ணிவிட்டு அழகாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்த விஜய் வந்து, காவேரி இவ்வளோ விஷயம் உனக்கு தெரியுமா, பின்ன என் அம்மா எனக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் இப்போ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே, உன்னை அப்படியே தானே விட்டாங்க அப்படின்னோடனே, அது கரெக்டு தாங்க, நான் அங்கே ஊரில் பண்ணுவாங்க, இங்கே என்னென்னா எதுவுமே பண்ணல, பரவாயில்ல காவேரி, உங்கள் அம்மா விட்டு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்றாரு. இந்த உடனே வந்து சரி நான் போய்ட்டு உங்களுக்கு இளநீர் எல்லாம், ஐயோ காவேரி எல்லாம் நான் ஆர்டர் பண்ணிட்டேன், எல்லாம் வந்து இறங்கிச்சு, இங்கே பாரு எல்லாமே இருக்குது, நீ எங்கேயும் போவேனா, அதுக்கப்புறம் உன்னை யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை காவேரி அப்படின்னு, எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வந்து செஞ்சு தராங்க. இருங்க நான் உங்களுக்கு தேவையான சமைச்சு தரேன் அப்படின்னா, இங்கே பாரு காவேரி, உனக்கே வந்து இந்த மாதிரி நிலமையில எப்படி சமைக்க முடியும், அதெல்லாம் நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி குக் பண்ணி கொடுக்குறாங்க. விஜயும் சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து விஜய்க்கு வந்து பார்த்து கவனிக்கிறதால விஜய்க்கு வந்து ஓரளவு நல்ல குணமாயிடுது. காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே விஜய் வந்து பக்கத்தில் வந்து போய் உட்காடுறாங்க. அடுத்து 2 பேருமே வந்து பால்கனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி கிட்டே விஜய் காவேரி கிட்டேயும் தோல் மேலே சாஞ்சிக்கிறாங்க. அப்போ விஜய் கிட்டே காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இதே மாதிரி நம்ம 2 பேரும் மட்டும் நம்ம குழந்தையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல, நீ தான் மனசு வைக்க மாட்டேங்கிற, நீ உங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்ல மாட்டேங்கிற, வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிற, இந்த மாதிரி ரகசியமாக வந்து நம்ம ரொம்ப சந்திக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் தாங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சோன்னா நம்ம ஒன்றா தானே இருக்க போகிறோம் அப்படின்னு, குட்டி பாப்பா கேட்டுக்கோ, அம்மா சொல்கிறத நிறைவேற்றுவாளான்னு தெரில, நீ தான் சாட்சி அப்படின்னு சிரிக்கிறாங்க நம்ம காவேரி.